ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. அவள் ஸ்கூலில் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ லீ அங்கே வர்றான். அவட்ட ஒரு நோட்டை கொடுத்துட்டு நீ அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வந்துரு ஓகேவா அப்படின்ற செட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா அது இவன் தான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வே. அவன் வந்துட்டு மீட் பண்ண வர சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க போனால் அங்கே ஸ்ரேயான்ற பொண்ணு கூட சேர்ந்து அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆல்ரெடி ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா, இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அப்புறம் ஏன் இந்த லெட்டரை கொடுத்தான், ஒருவேளை சியாட்டை என்ன கொடுக்க சொல்கிறதுக்கு தான் கொண்டு வந்தானோ அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அங்கே மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு அப்ராடுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, ஏன் நீ வேணான்னு சொன்ன, திரும்பவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்குது, ப்ளீஸ் நீ வந்துட்டு போமான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே இவன் இப்படி நம்மளை வந்துட்டு சீட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறா. எனக்கு அந்த சியாவை பார்த்தா அவன்கிட்ட சாரி கேட்குறா, என்னோட கால் வந்துட்டு ஸ்லிப் ஆயிருச்சு, நான் வந்துட்டு தெரியாமல் தான் மேலே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே சும்மா அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணியிருக்கா. சரி ஓகே நீ போ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் சொல்லும் போது நக்கலாக சிரிச்சுட்டே போயிட்டுருக்கா. இவன் பார்த்தா அங்கே மலையிலே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வரவே இல்லை. அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் அப்ராடில் வந்துட்டு பெரிய லெவலுக்கு படித்து நல்ல வந்து ஒரு பொசிஷனுக்குமே வந்துடுறா. உங்கள் வீட்டில் வந்து பேசணும்னு சொன்னாங்க மேடம் சொன்னதுமே அவள் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி பேசிட்டு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா சந்தோஷமாயிட்டு. பட் அங்கே உள்டாவும் வந்துட்டு சேடான நியூஸ் தான் கிடைக்கிது. கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்பா ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நீ உடனே கிளம்பி வாமா உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் அங்கே பேசிட்டு போயிட்டுருக்கா. அவங்க ஃப்ரெண்டு நீ எப்படிப்பா பிடிக்காத ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பண்ண முடியும், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் வந்துட்டு நான் தெளிவாக யோசிச்சு தான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன உண்மையிலேயே அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ண போறியான்னு சொன்னதும் நான் என்ன அவளை லவ்வாக பண்ணிட்டுருக்கேன் மேரேஜ் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அவள் அக்லியாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசுகிறான். ஹீரோயினுக்கு ஸ்கூலில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துடுது. அப்படியே நீ வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுமே வீட்டில் வந்துட்டு போர்ஸ் பண்ணுறாங்க. வேற என்ன அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு அங்கே கதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுமே அவளை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ நீ யாருமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப அக்லியாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தையை பற்றி பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, அது நான் தான் சொன்னதும் அடப்பாவி உன் கண்ணு என்னடா குருடா போச்சா, இவளை பார்த்தா எந்த விதத்துலடா உனக்கு அப்படி தோணுதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோயின் நீங்கள் எதுக்காக வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இதை வந்து பப்ளிக்கில் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படின்னா தனியாக பேசலாம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு வேமா அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீ இந்த மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்க எனக்குமே விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் அப்படியே நீ ஒத்துக்கிட்டேன்னு சொன்னதும் பேரண்ட்ஸ்க்காக தான், ஏன்னா இந்த மேரேஜை நம்ம இப்போ பண்ணிக்கிட்டோம்னா குடும்பத்துக்கு நல்லது, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம டைவர்ஸுமே பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் கான்ட்ராக்ட் பேப்பருமே எழுதி கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. 8 வருஷம் கழிச்சு என்னை வந்து மீட் பண்ணியிருக்கா. ஆனால் வந்துட்டு பாரு இப்போ வந்ததுமே வந்துட்டு டைவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் இதெல்லாம் வந்துட்டு நான் ஏன் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டதுமே சரி ஓகே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வந்துட்டு தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது இவன் வேகமாக கையை பிடிச்சிட்டு யார் சொன்னது உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு, நம்ம நாளைக்கே போய் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், லேட் ஆக்கிட்டு ஏதாச்சும் வராமல் இருந்தேன்னா என்னை விட மோசமானவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மிரட்டுற மாதிரி வேற பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு போய் எங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவளோட ஃபர்ஸ்ட் லவ் அது எந்த முறையில் மேரேஜ் நடந்தாலும் சரி மேரேஜ் அவங்க கூட நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போங்க நாளைக்கு வந்துட்டு என்னோட அசிஸ்டன்ட் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னதும் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன உண்மையிலேயே முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். 2 பேத்துக்கு மேரேஜ் நடந்திருக்குல்ல, ஒரே வீட்டில் தானே இருக்கணும், ஃபோனை நான் நம்பர் வந்துட்டு உனக்கு பதிஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்மே அங்கே கொடுத்துட்ருக்கா. சரி நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது எனக்கு சில கேபிட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு 10 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்துடணும், நான் தூங்கிட்டேன்னா நீங்கள் என்னை எழுப்பக்கூடாது, எழுப்பிட்டா எனக்கு வந்துட்டு திரும்ப தூக்கம் வராது, இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் எந்த தொந்தரவுமே
எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க வந்துட்டு யார வேணாலும் வந்துட்டு டேட் பண்ணிக்கலாம். நீங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட வேற வந்துட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுங்களோட வீட்ல லேட் ஆயிடுச்சுனா ஸ்டே பண்ணிக்கலான்னு சொன்னதும், அத கேட்டு இவனுக்கு ரொம்பவே கோவமாயி போயிருது. என்ன பத்தி இவ்வளோ கேவலமாவா நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, வேகமா அங்க வந்துட்டு அவள பக்கத்துல புடிச்சு அவங்க வந்துட்டு இழுத்துட்டு, "என்ன நெனச்சிட்டு இருக்க? என்ன பத்தி என்ன இப்படியா நீ பேசிட்டு இருக்க?" அப்படின்னா மத்தவங்க பொண்ணுங்கட்ட ஏன் போணும்? பேசாம நீயே என்னோட பெட்ரூமுக்கு வந்துரேன்னு சொல்லிட்டு எங்க க்ளோஸ் ஆக்குனதுமே, ரொம்பவே கோவமாயிட்டு, "பைத்தியமா எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க? ஒழுங்கா என்ட்ட இருந்து விலகிரு" அப்படின்ட்டு சொன்னதும், மத்தவங்கள பத்தி தரக்குறைவா பேசுறப்ப நல்லா இருந்துச்சோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு வேகமா காருக்குள்ள போய் ஏறிக்கிறான். வா கூட்டிட்டு போய் நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுமே அங்க கூட சேர்ந்து ஏறிக்கிட்டதுமே, அங்க வந்துட்டு பக்கத்துல சீட் பெல்ட் போட்டு வந்ததும், இவ பயந்து போயிட்டு அப்படியே வந்துட்டு நர்வஸ் ஆனதுமே, "இப்ப எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்க? நான் ஒண்ணும் கடிச்செல்லாம் உன்ன தின்ற மாட்டேன்" அப்படின்றத சொல்றான். இப்ப நம்ம வீட்ட போய் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்ல. என்னோட அசிஸ்டண்ட்ட வித்தே பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்லிடலான்னு சொல்லிட்டு, வீட்டுக்குமே அங்க வந்துட்டு கூட்டிட்டு வந்துடுறான். அங்க பார்த்தா ஒரு நானி இருக்காங்க. அவங்க 2 பேத்தையுமே வெல்கம் பண்ணிட்டு, "உங்க அப்பா தான்ப்பா என்னைய வந்துட்டு வேலைக்கு இங்கே வந்து கொண்டு வந்திருக்காரு. உங்க எல்லாத்துக்குமே தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணி குடுக்குறேன்னு" சொன்னதும், "சரி ஓகே நீங்க பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கைய பிடிச்சிட்டு அங்க ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இத்தன வருஷம் கழிச்சு அவன் கைய பிடிச்சு போறத நெனச்சு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் 3 இயர்ஸ்ல திரும்பவுமே டைவர்ஸ் ஆயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. இவன்ட்ட இருந்து நான் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு கைய எடுக்க ட்ரை பண்ணாலுமே அவன் கைய விட மாட்றான். ரூம்குள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "என்னப்பா நீ வந்துட்டு உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்னு" சொன்னதும், "ஆமா என் ரூமுக்கு தான் நான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் என்ன பண்ண சொல்ற?" அப்படின்றத சொல்றான். ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது. "நீ வந்துட்டு முட்டாள் மாரி நடிக்கக்கூடாது புரியுதா? இங்க வந்துட்டு அந்த நானி இருக்காங்களே, நம்ம 2 பேரும் தனித்தனியா ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து எங்க அப்பாட்ட போட்டு குடுத்துட்டாங்கன்னா, எப்படி வந்து பிரச்சனை பெருசாகும்? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு?" சொல்லிட்டு அவன் கேட்குறான். அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. பிறகு என் பேரண்ட்ஸோ இல்ல உன் பேரண்ட்ஸோ இங்க ஸ்டே பண்ண வந்தாலுமே நம்ம ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணி ஆகணும். அதுவரைக்கும் நம்ம தனித்தனியா இருந்துக்கலாம் அப்படின்றத சொல்றான். ஹீரோயின் சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட்டு போய் வந்துட்டு வெளிய கிளம்புங்க. நான் குளிக்க போணும் அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் போணும்? இது என்னோட ரூம் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு எதுவும் பண்றதுக்கு முடியல. பேசாம வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறா. அங்க ரொம்பவே வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பழசு எல்லாத்தையுமே நெனச்சுட்டு. ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருக்கு. அப்ப அவங்க அப்பாட்ட கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின பத்தி கேட்கும்போது, அவ ஆல்ரெடி கண்ட்ரிய விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற சொல்லிட்டு திட்டியிருக்காரு. பிறகு இப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹான் கால் பண்ணிட்டு, "என்னப்பா நீ வந்துட்டு சியாவ வந்து விட்டுட்டு இந்த பொண்ண போய் உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டியே! சியாவுக்கு நீ என்ன பண்ண போறன்னு?" சொன்னதும், "அவள நான் என்ன பண்றது? அவளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு?" சொன்னதும், "அவ அப்ராடுக்கு போகும்போது நீ ரொம்பவே ட்ரங்க் ஆயி ரொம்ப நேரமா மோசமா இருந்துச்சு. நாங்க தானே வீட்டுக்கு கொண்டு போய் விட்டோம்ன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டாங்க. அவனுக்கே ஷாக் ஆயி போயிருது. என்னடா புதுசா கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவன் வேகமா ஃபோன கட் பண்ணிட்டு, "வா நான் உனக்கு தலையெல்லாமே தொடச்சு விடுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ஹேர் எல்லாமே தொடச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுலயும் அவ்வளோ தூரத்துக்கு அவள லவ் பண்ணிட்டு இருந்தா, ஏன் இவன் வந்து இவ்வளோ வந்து பாசம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்த ஃபோட்டோவ பார்த்துட்டே இருக்கா. "ஏன்னா இது ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான்னு" சொன்னதும், "ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சமான பெர்சன் அதுல இருக்காங்க. அதனால தான் நான் வச்சிருக்கேன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் "நான் உங்களோட லைஃப்ல தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்லன்னு" சொன்னதுமே, "நீ எப்பயுமே டம் தான். நீ எப்பயுமே வந்துட்டு திருந்தவும் மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதும், இவ என்ன வந்துட்டு என்ட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. 2 பேருமே சேர்ந்து அங்க தூக்கம் போகும்போது நம்ம ஹீரோ, "நீ பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு நான் வர சொன்னதுக்கு ஏன் வரலன்னு?" சொல்லிட்டு அங்க கேட்கிறப்ப, நம்ம ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவ எதையும் அத பத்தி பேச விரும்பல. மார்னிங் எனக்கு வேலைக்கு டைம் ஆகும். வந்து டைமா வந்து தூங்குனா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு படுத்துடுறா. அவள நான் இப்ப என்ன வந்துட்டு கோவப்படுத்துற மாரி பேசினேன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்க எந்திரிக்கும்போது நம்ம ஹீரோயின பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். "இத்தன வருஷம் கழிச்சு என் லைஃப்ல நீ திரும்ப கிடைச்சிருக்க. கண்டிப்பா நான் உன்ன வந்துட்டு எப்பயுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். உன்ன விடவும் மாட்டேன்னு" சொல்லிட்டு அங்க அவள டச் பண்ணிட்டு இருக்கான். டக்குனு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே தூங்குற மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்க வந்துட்டு கால் பண்ணிடுறாங்க. உடனே நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து வேகமா கிளம்பி ஓடி போயிடுறா. அப்ப அவன் இங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் பெட்ஷீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க நானிட்ட கால் பண்ணி இருக்கிற எல்லா பெட்ஷீட்டையுமே நீங்க வந்துட்டு அலசி வந்துட்டு காய போடணும். அது எல்லாமே நைட்டு வரைக்கும் ஈரமா இருக்கணும். அந்த மாரி பண்ணுங்க அப்படின்றத சொல்றான். வேணுக்குனே தான் பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோயின்ட்டாங்க மேனேஜர் இந்த டீல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீ நல்லா வந்துட்டு பேசி ஃபினிஷ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே சியா தான் இருக்கா. அவளை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே ஸ்கூல் டயத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தேல அவர் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு. மரியாதை எங்கிட்ட இருந்து நீ விலகிருன்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசியிருக்கா. நம்ம ஹீரோயினுமே உங்களோட லைஃப்பில் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த சியா என்ன வந்துட்டு திரும்ப பழசு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கா. திரும்பவுமே நான் வந்துட்டு வந்திருக்கேன் திரும்ப ஒரு லைஃப்பில் அவன் வந்து எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவள் திமிரா பேசிகிட்டு இருக்கா. இப்போ 2 பேத்துக்குமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வந்துட்டு டீலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நாங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவள் கை கொடுக்க மாட்டா. ரொம்ப திமிராவே பேசிகிட்டு இருக்கா. இந்த கான்ட்ராக்டை நான் கண்டிப்பாக சைன் பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது. பட் இதுக்கு வந்துட்டு நீ ஒரு வேலை பண்ணணும், இந்த ஒயின் எல்லாத்தையுமே ஃபில்ஃபில் பண்ணணும்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, அது அவங்க குடிச்சாங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் பண்ண மாட்டேன், அப்படி உங்களுக்கு இந்த டீல் வேணும்னா என் முன்னாடி நீடன் பண்ணி சாரி கேட்டுட்டா நான் வந்துட்டு ஓகே சொல்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஓகே நான் வந்துட்டு இந்த ஒயினை உன் மேலே ஊற்றி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமிர் பண்ணிட்டாங்க. அந்த ஒயினை தூக்கி அவங்க மேலே ஊற்ற போகும்போது நம்ம ஹீரோயின் இப்போ ரொம்பவே கோவமாயிட்டாங்க. பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டிலோட கீழே தள்ளி விழுந்ததில் கையில் அவளுக்கு அடிபட்டுது. முந்தி மாதிரி என்னை நினச்சிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா பாட்டிலை வச்சு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ உடால வந்து விழுந்ததில்ல அவனுக்கு அடிபட்டுது. ஐயோ கடவுளை இவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் எப்படி என்னை வந்து காப்பாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிய மாட்டுது. அப்போ அந்த சியா இவ தான் என்னை ஃபஸ்ட்டு கீழே தள்ளனா, இங்கே பாருங்கள் என் கையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு இவன் நீயா தள்ளனன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் ஹீரோயின் எப்படினாலும் அவளை தான் லவ் பண்ணுறான், எனக்கா சப்போர்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் தன்னேன் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்ல போகிறேன் நீ நல்லா வந்துட்டு பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என் கையில் அடிபட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு என்ன அவட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆகலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே அந்த மேனேஜர்கிட்ட உங்களுக்கு என்ன இவ கூட டீல் போடுறது ரொம்பவே பெரிய இம்பார்ட்டன்டான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் முன்னாடி வந்துட்டு என்ன இந்த லேடி பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்றது புரிஞ்சுக்குது. இவ்வளோ சப்போர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த உடனே அந்த சியா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கூட நான் டீல் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. ஏன்னா இவள் பண்ணாமல் போனான்னா அவங்க அப்பா இவளை கொலை பண்ணிடுவார், அதனால தான். அப்போ அங்கே அவர் நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்போ நீங்கள் வந்து சொன்ன கண்டிஷன் எதையுமே வந்து அங்கே கேட்குறதுக்கு வந்து ரெடியாக இல்லைன்ற வசதானே இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு பண்ண வேணான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிருது அவளுக்கு. நம்ம ஹீரோ சரி ஓகே வான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நான் அப்ராடு கிளம்புனப்போ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நீ போதையில் இருந்தேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அந்த கோவத்தினால தான் என்னை இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் யார் உன்ட்ட சொன்னது நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். கையை பிடிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் 2 பேத்துக்கும் சண்டையாக இருக்கும், அதனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், இல்லைன்னா எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு கையை வேகமாக வந்துட்டு எடுத்துக்கிறா. அப்போ அங்கே அவன் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, இப்போ எனக்கு மெடிசன் போட்டாகணும்னு சொன்னதும் வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டல் ஏன் வந்துட்டு போகணும், நம்ம வந்துட்டு பேசாமல் வந்து வீட்டுக்கே போகலாம், எனக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே ஆகாதுன்னு சொன்னதும் இப்போ என்ன வந்து மெடிசன் போட சொல்றியான்னு சொன்னதும் உனக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு அடி வாங்கியிருக்கேன், இதை கூட நீ எனக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் தான் டார்ச்சர் பண்ணுறான் பிடிக்க சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. உள்ளே வந்துட்டு ஷர்ட் பட்டனை கழட்ட முடியாத மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே இவன் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதும் என்ன பைத்தியமாயிட்டியா நீ, நான் ஏன் உனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா, உனக்காக அடிப்பட்டு எனக்கு இந்த நிலைமையாயிருச்சு, நீ ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெடிசன் கூட போட மாட்டேயான்னு சொல்லிட்டு அப்பாவி மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இவன் மூஞ்சி இப்படி இல்லையே, இப்போ என்ன ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், வேணுக்குனே இந்த மாதிரி வேலை பண்ணுறானான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்டனை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்போ அவன் என்ன இன்றைக்கி கழட்டுவே இல்லை 2 நாள் கழிச்சு கழட்டுவேன்னு சொன்னதும் அவள் வேகமாக சட்டையை பிடிச்சி இழுத்து அங்கே கழட்டும் போது ஸ்லிப்பாக எங்கே வந்து மேலே விழுந்ததில் ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆகிடுது. 2 பேத்துக்குமே ரொம்ப ஆக்வர்டாகிடுது. இவன் பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு மேலே க்ளோஸாக வந்ததுமே அங்கே ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுறா. அதெல்லாமே அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்பீடாக எந்த ஸ்டெப்புமே எடுக்கக்கூடாது, அவள் பயந்துருவான்னு சொல்லிட்டு அவன் சாரி சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சிடுறான்.
ஹீரோயின் வேகமா வந்துட்டு அங்கேருந்து போனதும், எங்கே போயிட்டுருக்க மெடிசன் எனக்கு போட்டு விட மாட்டேயான்னு சொல்லிட்டு அப்பாவி மாரி ஃபேஸை வச்சுக்கிறான். ஃபஸ்ட்டு என் கையை விட அப்படின்னா தானே போட முடியும்னு சொல்லிட்டு அவங்க மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. பட் அவள் ஊதி விட்டு அப்படியே போடவும் இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு வெயிட் பண்ணு, நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போனதும், என்ன இப்போ லூஸ் மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான், மெடிசன் போட சொல்லிட்டு உடனே போய் குளிக்க போகிறானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு கால் பண்ணிடுறாரு. என்னம்மா அந்த இடியட் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே, பண்ணிட்டேன் அங்கிள்னு சொல்கிறா. சரி ஓகே, நீயும் அவனுமே சேர்ந்து வீட்டுக்கு வந்து வரணும் கண்டிப்பாக, நான் வந்துட்டு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்களுக்காக அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கழுதையுமே சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவங்க பையனை தான் அவருங்க திட்டாரு. நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அவனை பார்த்தா குளிச்சுட்டு அங்கே வரும்போது நம்ம ஹீரோயின் அவனை ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. என்ன நான் அப்படி பார்க்குறேன், என்னோட மசில்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் வேணா ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி காமிக்குவான்னு சொன்னதும், வாயை மூடிட்டு பேசாம இரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், என்ன போக விருப்பம் இல்லையா, பார்க்க போறியான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு ஓடி போயிடுறா. இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. இப்படியே வந்துட்டு இவ்வளோ டீஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை இவ எப்போ தான் புரிய போகிறாளோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே 2 பேரும் சேர்ந்து அங்கே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், நான் சின்ன வயசில் பண்ண தப்பை பாட்டி மன்னிச்சிருப்பாங்களா, இல்லை இன்னுமே ஞாபகம் வச்சுட்டு என்கிட்ட கோவமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே வந்துட்டு அவன் மேலே இடித்து கீழே விழுக போயிடுறா. வேமா அவங்க வந்து பிடிச்சி காப்பாற்றிட்டு, நீ இப்போ இதெல்லாமே வேணுக்கு தானே பண்ணிகிட்ருக்க, என் பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு சொல்லிட்டு பேசினதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்னை விடு அப்படின்றத சொன்னதும், அப்புறம் என்னத்தை போய் யோசிச்சுட்டு வந்த, இப்படிலாம் வந்துட்டு நீ கீழே விழுகிற லெவலுக்குன்னு சொன்னதும், ஏன் ஒட்டா நான் அதெல்லாமே சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹஸ்பண்ட்னா சொல்லி தானே ஆகணும்னு சொன்னப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பாட்டி பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு வந்தேன், அவங்களுக்கு என்ன பிடிக்குமா என்னமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, ஏன் பிடிக்காது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் பிடிக்காம இருக்குமா, சரி வா என் கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும், உன்னோட கையை நான் ஏன் பிடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட முன்னாடி லவ்லியான கப்புள்ஸ் மாதிரி வந்து ஆக்ட் பண்ண வேணாமா, உனக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, ஏன் எனக்கு தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்போ பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவளோட பியூட்டியை பற்றி அங்கே வந்துட்டு அப்படியே வர்ணித்து பேசுகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவங்க அப்பா பிடிச்சி திட்டுறாரு. ஒழுங்காக கூட உன்னால் இருக்க முடியாதா, ஒழுங்காக அந்த பொண்ணை பார்த்துக்கோ, ஏதாச்சும் நீ அவளை வந்து புள்ளி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணானா நீ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுமா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் யாரோட அப்பா, எனக்கு தானே அப்பா, அவளுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவகிட்ட சொல்லணும் என் பிள்ளைய புள்ளி பண்ணேன்னா பார்த்துக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு, உள்டாவை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், ஏன்னா உன்னை பற்றி தானே எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேருமே எப்போ கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நம்ம ஹீரோயின் இப்படி வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் கொண்டு வந்தா இல்லையா, அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பிடிக்காம தான் இருந்துட்டுருக்கு, இதில் வந்துட்டு பெரிய லெவலுக்கு மேரேஜ் பண்ணி அதனால் அந்த மேரேஜ் பப்ளிக் ஆகி அவளுக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும்னு நினைப்பா, எதுக்காக இது அப்படின்ற சொல்லிட்டு, இல்லை இப்போதைக்கு நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஷியாவை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுக்காக வந்துட்டு வேஸ்ட்டாக வந்து காசெல்லாம் செலவு பண்ணிடணும், அதான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டோமேன்னு சொன்னதும், அப்போங்க அந்த பாட்டி, இந்த காலத்து பிள்ளைங்களாம் இருக்கீங்க பாருங்களேன், எதனால் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, 2 பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வா உன்னை ரூமை காமிக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிறகு அவனை அங்கே ஸ்டடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டாரு. மேரேஜை பற்றி கேட்டால் என்னென்னமோ உளறிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில் அப்படின்றத சொல்கிறாரு. அப்பா நான் வந்துட்டு உண்மையிலே தான் சொல்கிறேன், எதுக்காக இந்த மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு கிராண்டாக பண்ணிவிட்டு சும்மா சிம்பிளாகவே இருக்கலாம்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ இன்னுமே அந்த சியாவை நினச்சிக்கிட்டு தானே இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், எதுக்கு எடுத்தாலும் அவளை இதுக்காக இதை ஊடால வந்து இழுத்துட்ருக்கீங்க, நான் எப்போ அவளை போய் லவ் பண்ணேன், நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதுமே, நீ ஒழுங்காக வந்துட்டு இந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்க ட்ரை பண்ணு, 3 இயர்ஸ்க்குள்ளே நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, அவள் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான்னு சொன்னதும், இந்த டைம் அப்படிலாம் வந்து கண்டிப்பாக நடக்காதுப்பா, அவள் தான் எப்பயுமே என்னோட ஒய்ஃபாக இருப்பா அப்படின்றத சொன்னதும், அதையுமே நான் பார்க்க தானே போகிறேன், ஒழுங்காக வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணு, ஒழுங்காக வந்துட்டு மேரேஜுமே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த லைஃப்பில் என்னோட ஒய்ஃப் நீயா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு ரூமில் பார்த்தா அவனோட ஷர்ட்டை போட்டுட்டு வந்ததுமே அவன் ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின், என்கிட்ட வந்து வேறு ட்ரெஸ் இல்லை, அதனால தான் இதை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க சாரி சொல்லிட்டு
இருக்கா. சரி நான் வந்துட்டு போய் வந்து இப்போ படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது இவன் பக்கத்தில் வேகமாக க்ளோஸ் ஆகுந்ததுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் கொஞ்சம் அமைதியாயிரு, வெளியே பாட்டியும் நல்ல அப்பாவும் இருக்காங்க, அவங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் வெளியே பார்த்தா அதே மாதிரி பாட்டியும் அவங்க அப்பாவுமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு அங்கே காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம்ல வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடில் திரும்பும்போது தெரியாமல் அங்கே லிப்பில் போய் லிப்பை வந்து உரசுற மாதிரி ஆகிடுது. அவன் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின் நான் வேணும்னு இதை பண்ணலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப நீ வேணும்னு தானே என்ன செடியூஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை பிடிச்ச என்பாட்டு அங்கே கிஸ் பண்ணதுமே இங்கே பாட்டிக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு பேரக்குழந்தை பிறக்க போகிறது கன்ஃபார்ம் தான், கூடி சீக்கிரம் நான் தூக்கி கொஞ்சுவேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஷியாவை தானே லவ் பண்ணிட்டு இருக்கான், இப்படிலாம் அவங்களுக்காக பண்ணுறானா, நான் என்ன டூலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே லிப்பை பிடிச்சி அங்கே ஃபைட் பண்ணி வச்சிடுறா. இவன் பார்த்தா அங்கே கிண்டலுக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டேவும் என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவள் ஃபீல் பண்ணி அழுகிறா. அதை பார்த்துட்டு அவன் நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாயிருது. இவ பார்த்தாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ இவன் ஷியாவை லவ் பண்ணிட்டு இப்போ என்ன வந்துட்டு இப்படிலாம் யூஸ் பண்ணலாமா, ஜஸ்ட் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, முடிஞ்சதுமே டைவர்ஸ் பண்ண போகிறோம், நான் மனசில் எதையுமே வந்துட்டு ஆசையை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அவனுக்கு வந்துட்டு இவ அழுகிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு, என்னை வந்து சுத்தமாக இவளுக்கு பிடிக்கிற போல, அதனால தான் நான் கிஸ் பண்ணுறது கூட இவளுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்க ட்ரை பண்ணாலுமே ஹீரோயின் காதில் வாங்காமல் அவள் பாட்டு அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. இவனுக்கு அங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம், ஆனால் வந்துட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நைட்டு ஃபுல்லாமே தூக்கம் வர மாட்டுது. நைட்டு அங்கே ஒரு கனவு வருது, அந்த ஸ்கூல் டயத்தில் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டு எங்கே போனேன், நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கையை உதற மாதிரி எங்கள் கனவு வருது. அரண்டு போய் எழுந்திரிச்சா மார்னிங் ஆகிருது. பக்கத்தில் பார்த்தா ஹீரோயினை காணோம். விழுந்தடிச்சு ஓடி போயிட்டு பாட்டிகிட்ட எங்கே அவள் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். பாட்டி அவள் என்ன ஒன்றை மாதிரி முட்டாளா, அவள் வந்து காலையில் எழுந்திரிச்சு அவளோட டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதை சாப்பிடு உனக்காக தான் சூப் எல்லாமேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி நைட் எப்படி இருந்துச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு அங்கே நாசி ஏறி போயிடுது. என்ன வந்துட்டு புதுசாக என்னத்தையும் கேட்ட மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்கேன், இந்த காற்று பிள்ளைங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு அஞ்சுறவங்களான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இங்கே பார்த்தியா சூப் உனக்கு மூலிகைலாம் போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாங்க, மேடம் உங்கள் கூட தான் சைன் பண்ண எங்கள் ஆஃபீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவன் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டு இருக்கான். இங்கே வேகமாக ஹீரோயினை போய் பார்க்கணும்னு இவன் உள்ளே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ளே போகும்போது அந்த ஸ்கூலில் வந்துட்டு இருந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் அவள் பார்த்துட்டு இன்னமே சியாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணுறாங்க, எங்கப்பா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி லீட்டை தான் சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன், கான்ட்ராக்ட் அவன் கூட தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் அவன் இன்னும் வந்து உன்னை பார்க்க வராமல் இருப்பான், உன்னை வெயிட் பண்ண வைக்கிற லெவலுக்கு அவனுக்கு என்ன தைரியமா, பொண்டாட்டி மேலே பயம் இல்லாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவள் வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சியா கூட சேர்ந்து இருந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே அவன் கேன்சல் பண்ணிட்டானா, அவங்க குடும்பமே பேங்க்ராப்ட் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்போதான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நானுமே தான் உன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தா கரெக்டாக இப்போ உள்ளே வந்துடுறான். அப்படின்னா இவளுக்கு வேற யாரு கூட அஃபேர் இருக்கா, அதனால தான் என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பக்கத்தில் வந்ததுமே இப்படி பக்கத்தில் வந்துட்டு இருக்கியே வந்துட்டேன்னு சொல்லிட்டாச்சும் வரமாட்டையா, பயமுடுத்துவியான்னு சொன்னதும் ஏன் என்ன பார்த்து உனக்கு என்ன பயம், ஏன் வேற யார்ட்டையாச்சும் நீ பேசிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஆமாம் பேசிட்டு இருந்தேன், என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருந்தேன், ஏன் நான் வந்து உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமான்னு அவள் கேட்குறா. பெர்மிஷன்லாம் கேட்க வேணாம், உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்றதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் தப்பாக புரிஞ்சுட்டு அங்கே பேசிட்டே பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் மரியாதையோட தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஜஸ்ட் இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் மறந்துடாதான்னு சொன்னதும் பட் இருந்தாலுமே நீ இப்போ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்றத சொல்கிறான். சரி வெட்டி பேச்சு பேசாத, இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் அவன் அதை படித்து கூட பார்க்காம சைன் பண்ணதுமே ஏன்னா ரீட் பண்ணி கூட பார்க்காம வந்து சைன் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவளை ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். இன்னும் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்னால் தான் உனக்கும் ஷியாவுக்குமே நடுவில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் எனக்கும் அவளுக்கு நடுவில் ஆரம்பத்துலேருந்து என்ன இருந்துச்சு இப்போ ப்ராப்ளம் ஆகுறதுக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். அங்கே ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் தான் அவளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்துட்டு எப்பயுமே வந்து கண்டிப்பாக எதையுமே வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன், நீ வந்துட்டு அவள் கூட சேர்ந்து எப்படி வேணாலும் வந்து சந்தோஷமாக இருக்கலாம், உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு தெரியும், உன்னோட பேரண்ட்ஸ்டையுமே நான் வந்துட்டு பேசிக்கிறேன்னு சொன்னதுமே நீ எப்பயுமே இப்படி தான் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு
அவன் கேட்குறான். பட் இவளுக்கு எதுவுமே அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. குட் பை சொல்லிட்டு அவன் பாட்டு போனதுமே இவ எத்தனை நாளைக்கு தான் இடியட்டாகவே இருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னே புரிய மாட்டாளா, நான் இவ்வளோ தான் லைக் பண்ணுறேன்றது இவளுக்கு ஏன் தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவன் வேற அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டு ஹானா அவனை மீட் பண்ண வர்றான். என்னப்பா உன்னோட ஒய்ஃப் ரொம்பவே வந்து கோமா போயிட்டுருக்காங்க, என்ன விஷயம், என்ன சண்டை போட்டியான்னு சொன்னதும் நான் எத்தனை டைம் அவட்ட வந்து சொல்கிறது புரிய வைக்க ட்ரை பண்ணுறது லவ் பண்ணுறேன்னு அவன் மரமண்டைக்கு எதுவுமே புரிய மாட்டேதேன்னு சொன்னதுமே இப்போ ஒய்ஃப் வந்து ரொம்பவே வந்து கோவமாயிட்டுருக்காங்கல்ல. பக்கத்தில் ஒரு காஃபே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே கேக்கு காஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கான். ஒரு பொக்கே வாங்கிக்கிட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோன்னா அவங்கள சமாதானப்படுத்திடலான்னு சொன்னதும் அவன் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே வந்து வாங்க சொல்ல போகிறான். இதெல்லாம் நீயே தான் பண்ணணும், அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னதும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு வேமா கிளம்பி போனதும் எங்கடா போயிட்டு இருக்கேன்னு சொன்னா வாங்க தான் போறேன்னு சொன்னதும் விழுந்தடிச்சு ஒண்ணுமே பின்னாடி போறான். அங்க லைனை பார்த்தா பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப அங்க பின்னாடி போய் லைன்ல வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு ஜியாவை தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் என்ன இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இதவே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ வந்துட்டு யார் சொன்னது உங்ககிட்ட ஜியாவை நான் லவ் பண்றேன்னு சொன்னதும் ஏன்னா ஓ நிலமை அப்படிதானே இருந்துச்சு, அன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு நீ தானே ஹக் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஹீரோ இனிமே இதை பத்தி அங்க பேசிட்டு அப்படியே கோவமா இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படின்னா வந்துட்டு இவளுமே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காளா, நான் இவட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு தெரியாம இடிச்சதுமே என்ன தைரியம் தான் என் மேலே இடிப்படான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு போட்டு பயங்கரமாக அடித்து பயங்கர சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து போலீஸில் இருக்காருமான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறா. ஒருவேளை வந்துட்டு இவன் ஏதாச்சும் பொண்ணுங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டானோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் மைண்டில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் இப்போவே கிளம்பி வரேன்னு சொல்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு நான் வீட்டிலேருந்து யாரையும் கூப்பிடலாம் போகிறது கிடையாது, நீ யாரை வர சொல்லியிருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை தான் வர வச்சுருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஒய்ஃபை வர வச்சுருக்கியா, எதுக்கு வர வச்சுருக்க, நீ நினச்சா நம்மளாவே வெளியே போயிடலாமே அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கான். அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது, கல்யாணம் பண்ணால் தான் புரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே அங்கே அவன் நிலைமையை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. உனக்கு எதுவும் ஆகலை, இல்லை நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்கிறா. எதுக்காக நீ இப்படிலாம் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் பேச வரும்போது பேசாமல் நீ அமைதியாயிருன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஜுரி ஆகுறதெல்லாம் கவலை கிடையாது, நீ நல்லா இருக்கையில் எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க ஃப்ரெண்டு அடப்பாவி உனக்காக அடிப்பட்டவன் இங்கே ஒருத்தர் இருக்கான், ஆனால் என்னை யாருமே கண்டுக்க மாட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவனோட லுக் இருக்குது. நம்ம 2 பேருமே சேர்ந்து இப்போ சாப்பிட போகலாமான்னு சொன்னதும் அவள் ஓகேன்னு சொன்னதுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு நானுமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்காவே அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே அவர்கிட்ட வந்து அங்கே லவ்வை சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அன்றைக்குமே முடியாமல் போயிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு அங்கே டிஷ்ஷஸ் எல்லாமே அங்கே ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். இன்றைக்காச்சும் வந்துட்டு நீ நினைக்கிறது தப்பு, நான் வந்து ஷியாவில் ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே பேச வேண்டாம். ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு ஃபோன் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த சியா அங்கே வந்துடுறா. நீ எதுக்காக இப்படிலாம் என்னோட ஃபேமிலிக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட பர்சன் மேலே கையை வச்சா இந்த மாதிரி தான் நடக்கும், உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் என்னோட ஒய்ஃப் வந்து தொந்தரவு பண்ணானது, நீ என் பேச்சை வந்து மதிக்காமல் பண்ணேன்னா நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாய் போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட உங்கள் அப்பாவோட ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் இப்போ உடனே கிளம்பி வர்றேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்கா. அங்கே உள்ள அவள் வரதை பார்த்துட்டு வேணுனே வந்துட்டு இவ போய் அங்கே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல் விஷயங்கள் திரும்ப ஞாபகம் வந்துடுது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்பாட்டு அங்கேருந்து போனதுமே இவன் ரொம்ப கோமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையில என்கிட்ட வச்சுக்காத, என் ஒய்ஃபை தவிர என் மனசில் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். இல்லை மொத்தமாகவே இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். அப்போ அவள் இதுக்கப்புறம் நடக்க போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமாயிட்டு அவங்க இருந்து போயிட்டு இருக்கா. இவன் பாவம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. ஹீரோயின் வரவே இல்லை. அங்கே கால் பண்ணி நீ எங்கே போனேன்னு சொன்னதும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், 2 days வரைக்கும் நான் வீட்டுக்குமே வரமாட்டேன்னு அவள் சொல்லிடுறா. இப்போ எதுக்காக இவன் கால் பண்ணி இப்படிலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கான், என் மேலே லவ்வே இல்லாத சியா மேலே லவ் இருக்குன்றப்ப இதெல்லாம் வந்துட்டு இவன் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அவங்க அப்பா அவங்க பார்த்துட்டு அவர் ரொம்பவே கவலைப்பட்டுச்சுக்கா. அவருக்கு நல்லானதா அவருக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அப்போ கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணால் அவங்க ஃப்ரெண்டு மினி தான் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. எப்போ நீ வந்தேன்னு சொன்னதும் நான் அங்கிள் தான் மீட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. என்னப்பா உன் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. என்னமோ கேட்கலாம் வாங்க போய் பெரிய ஃபைட்லாம் பண்ணா நம்ம ரோட்டில் அடிபட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டானோன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து
வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த சியாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது உண்மையிலே அவன் பிளைண்டான ஒரு பர்சன் போலயே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ ஷா வந்துட்டு திரும்ப சைனாக்கு வந்துட்டானாமே, ஒரு பார்ட்டியுமே வச்சிருக்கானாமே அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஆமாம் அவன் ரொம்பவே நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பேசிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் உன்னோட அப்பா என்னோட அப்பா தானே, அப்புறம் அவர் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அங்கே உள்ளே போகும்போது இவனுமே பின்னாடியே போயிட்டு யாரை நீ லைக் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் யாரை லைக் பண்ணுறேன் நீ யாரை லைக் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறா. நான் வந்துட்டு யாரை லைக் பண்ணுறேன்னா ஒரு டம்மை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அப்பயுமே புரிய மாட்டுது, டியூப்லைட் மாதிரியே இருக்கா, இவ்வளோதான் ஆரம்பத்துல இருந்தே அவன் டம்முன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். பட் எதுவுமே வந்துட்டு அவளுக்கு இப்பயுமே ரியலைஸ் ஆக மாட்டுது. நாளைக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது, என்னோட அப்பா வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு கொண்டையுமே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காரு, ஸோ வந்துட்டு என் கூட சேர்ந்து கிளம்பி வர்றதுக்கு ரெடி ஆகும் அப்படின்றத சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே சூப்பராக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. எங்கேயாச்சும் வந்துட்டு அங்கே இங்கேயும் போயிட்டுருக்காத, நீ என்னோட ஒய்ஃப், நீ வந்துட்டு என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷாவை பார்த்துட்டு அவன் பேசிட்டு வேமா கையை பிடிச்சிட்டு போகிறான். உள்ள ஷாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு பேச வர்றான். ஏன்னா இவங்களுமே கிளாஸ்மேட் தான். நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்குமே ஒன் சைடில் லவ் இருக்குது. அப்போ வேணுனே அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவன் ஆனால் சுத்தமாக ஷாவுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது போல். 2 பேத்துக்குமே சுத்தமாக ஆக மாட்டுது. எதையாச்சும் ஏந்து ஏட்டிக்கு முடியுமா பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு சண்டைக்கு போனதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதும் சரி ஓகே உனக்காக நான் வந்துட்டு இதெல்லாம் பொறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகிருது. அப்போ அங்கே அந்த சியா வந்துடுறா. நீ இப்போ வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும்னு சொன்னதும் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உனக்கு ஏன் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், அவள் வந்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு போதும், உன்னோட இந்த சீப்பான ஐடியாலாம் கொண்டு போய் குப்பையில் போடு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ அவளுக்கு தொந்தரவு பண்ணி அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதுமே ரொம்பவே இவளுக்கு கடுப்பாய் போயிடுது. பிறகு நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே வந்துட்டு பிஸ்னஸை பற்றி பேச வந்துடுறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசிட்டுருங்க நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. என்னப்பா என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. சியாவை தான் லவ் பண்ணுறானா இல்லை உன்னையான்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவன் வந்துட்டு ஏதோ டம் கேரை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னான்னு சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு ஒருவேளை அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு அவவாட்டுக்கு என்னத்தையும் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக்காகிருது, என்ன நடந்துட்டுருக்கு, ஒருவேளை அப்படி எது நடக்குதான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவளை பார்த்தா அப்படியே வந்துட்டு திமிரு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே பேச ஆரம்பிக்கிறா. உங்ககிட்ட எனக்கு பேசவே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே வந்துட்டு வேணுக்குனே ஒயினெல்லாம் ஊற்றி விட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு ஐயோ தெரியாமல் கைப்பற்றுச்சுன்னு சொன்னதும் நீ இப்போ வேணும் தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உன்கிட்ட பேசி ஓ லெவலுக்கு நான் தரம் கீரலங்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. இவள் போகும்போது வேணுக்குனே வந்துட்டு அங்கே ட்ரெஸ் மேலே வேற வந்துட்டு மிதிச்சு அங்கே கீழே விழுக வச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கோமே. இப்போ நம்ம ஹீரோ நான் இப்போ வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அவளே அவளுக்கு ஸ்டாண்ட் எடுக்கட்டும் அதுதான் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அமைதியாகிடுறான். ஹீரோயின் கோமாயிட்டு எந்திரிச்ச ஸ்பீடில் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறான். நானும் பார்த்துட்ருக்கேன் பொறுமையாக, எவ்வளோ தூரத்துக்கு நீ வாய் பேசிகிட்ருக்க, நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு, நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், நான் அவரோட ஒய்ஃப், நீ யார் நடுவில் ஊடலை வந்துட்டுருக்க, அப்போ அவரோட மிஸ்ட்ரஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கியா, கேவலம் அல்ல உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே அப்படியே கீழே கிழிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவர் பக்கத்தில் நெருங்கி வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போனதுமே இவளோட இந்த போல்டான பிஹேவியர்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அங்கே எது வெளியே போகும்போது நம்ம ஷா வந்துட்டு அவகிட்ட மீட் பண்ணிவிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வேகமாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அவள் என்னோட ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, உன் வேலை ஏதோ பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் வேகமாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்து அவனால் சுத்தமாக நடக்க முடியல, அதிகமாக வந்துட்டு ஒயினை குடிச்சிருப்பான் போல், தலையெல்லாமே அங்கே சுற்றிட்டு இருக்கு. மெதுவாக வந்து உட்காருவா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்ருக்கா. எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை போட்டுட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்படுறா. சரி உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு நான் சூப் கொண்டு வரேன் பொறு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது இவன் வேகமாக பிடிச்சி உட்கார வச்சுட்டு உனக்கு எவ்வளோ டைம் நான் எப்படி சொன்னாலும் உனக்கு என்ன புரிய மாட்டேதான்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தோணுது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விடுன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிக்க ட்ரை பண்ணாலுமே
நம்ம ஹீரோயினை பாட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே அங்கே ஸ்டாப் பண்ண விருப்பம் கிடையாது. ஏன்னா அவளுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே மார்னிங் வரைக்கும் அவனவே பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவன் அங்கே முழிக்கும் போது இவ பார்த்து அங்கே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, ஐயோ பாவம் என்னால் இவ தூக்கமே கெட்டு போச்சான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கொண்டு போய் அங்கே வந்துட்டு படுக்க வச்சிடுறான். பிறகு முழிப்பு வரும்போது நான் வந்து உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. அவள் இறங்கி வந்துட்டு இருந்தா. இவன் வந்துட்டு அங்கே பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் சாரி கேட்குறான். அவனுக்கு கிஸ் பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்லை. அங்கே வந்துட்டு சரி ஓகே நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக போக வேண்டியது இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொன்னதும் சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். நானுமே வந்துட்டு என்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிடுறான். ஆனால் போயிட்டு அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு மாதிரி தண்ணி அங்கே குடிச்ச மாணிக்கே இருக்கா. எதுக்காக இப்படி மேடம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீவர் ஆகிடுது, ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே வந்துட்டு அவள் எதுவும் சொல்லலை, நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு அங்கே வாய்ஸை கேட்டதுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான் ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் உடனே வந்துட்டு ரிட்டன் அங்கே கிளம்பி வந்துடுறான். இப்போ கூட்டிகிட்டு போய் எங்கள் வந்து படுக்க வச்சுட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உடம்பு முடியலன்னா நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாகவே அவளை அங்கே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவள் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொன்னதோ நானுமே அப்படின்னா உன் கூட சேர்ந்து வருவேன்னு அவள் சொல்கிறான். நீ ஏன் வர என்னோட ஆஃபீஸ்க்குன்னு சொன்னதோ நான் வரலன்னா நீ எப்படி வந்துட்டு உடம்ப பார்த்துக்குவா, நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் வந்து உன்னை போக விட மாட்டேன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவள் சரி வான்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்க்குமே கூட்டிகிட்டு போயிடுறா. போனால் வந்துட்டு அவளை அவங்க வந்துட்டு கரெக்டான டயத்துக்கு மெடிசன் கொடுக்குறது, அங்கே வந்துட்டு அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கரெக்டாக அங்கே சர்வ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே அவனுக்கு பிஸ்னஸை பற்றி இங்கே ஆள் வந்ததுமே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அவ்வளவே அங்கே பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒர்க் எல்லாமே கரெக்டாக அங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. டைம் ஆகிட்டு இருக்கு, சாப்பிட்றதுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அவங்க வந்து க்ளோஸாக வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிஸ் எதுவும் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு போய் சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவ கோவம் ஆயிட்டு மரியாதையை தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம வந்துட்டு போகலாம் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு பசிக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அங்கே சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. அங்கே ரொம்பவே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு ஒய்ஃபை கவனிச்சிட்டு இருக்கான். அதெல்லாத்தையுமே அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இப்படி ஹஸ்பண்ட் தான்ப்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. ஒருவேளை உண்மையிலேயே நம்மளை லைக் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அதை பற்றி யோசிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கப்ப நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவன் ஒன்று தான் லைக் பண்ணிட்டு இருக்கான், அது உனக்கு தான் புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு நைட் ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த நைட் ட்ரெஸ்ஸை இன்றைக்கி போட்டுக்கோ, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு அவனுக்குள்ளே எல்லாமே நல்லாயிரும் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொன்னதும் இதில் என்ன வெக்கப்பட இருக்குது, அவன் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இதை போட்டுட்டு நீ அவன் பக்கத்தில் க்ளோஸாக போகிறதுல என்ன இருக்குது, ரொம்பவே நல்லா தான் இருக்கும், இதை ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அவள் அப்படியே விழுக போகிறப்ப நம்ம ஷாவ் தான் வந்துட்டு வேமா அவளை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனங்க பார்த்துட்டு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. கடவுளே அப்படின்றத சொல்லிட்டு வேமா அந்த ட்ரெஸ்ஸை மறைச்சிக்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு அவங்களுமே அங்கே வந்துட்டு சிரிச்சு எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஷாப்பிங் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க ஃப்ரெண்டு அது வந்துன்னு சொல்ல வரப்போ வேமா வந்துட்டு அங்கே வாயை மறைச்சிக்கிறா. அப்போ அங்கே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோ இது என்னோட ஒய்ஃப், இவளோட ஹேரை தொடுறதுக்குலாம் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, எனக்கு தான் இருக்குன்னு சொல்கிறான். என்ன வந்துட்டு ஒய்ஃப் நீ வந்து ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது, இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் தானே, எனக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்குது, நடுவில் நீலாம் வந்து பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அவன் என்னை எப்படிலாம் புள்ளி பண்ணிட்டுருக்கான் நீ பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்ச வந்துட்டு அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் பாரு வந்துட்டு திமுறா பேசுகிறதெல்லாம் இவன் அவன் மேலே பழைய போகிறான்னு சொல்லிட்டு வா நீ முதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்டு மினிக்கு இதெல்லாமே பார்த்துட்டு எங்கள் சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. 2 பேத்துக்குள்ளே என்ன மாதிரி வந்துட்டு ஒரு வார் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்குது. இப்போ வேமா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இந்த கிஃப்ட்டை நீ கண்டிப்பாக வந்துட்டு வச்சுக்கிறணும், வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன அதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப வேமா வந்துட்டு அதை மறைச்சிக்கிறா. சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அங்கே வந்து சிரிச்சுட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அவனுமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், பட் கொடுக்க முடியலை. அப்போ அந்த ஷியா இப்பயுமே உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது, இதை வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னதும் நான் வந்துட்டு எனக்கு தேவையானதை அடையிறதுக்கு பைத்தியம் மாதிரி வேலை பண்ண விரும்பலன்னு சொன்னதுமே
பைத்தியம் ஆகுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்சத அடையிறதுக்காக. இப்பயுமே உனக்கு சான்ஸ் இருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாரு. 3 இயர்ஸ்ல அவங்க 2 பேத்துக்கு நடுவுல லவ் வராதுன்னு ஏதாச்சும் இருக்கா? லவ் வந்துட்டு 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டா, நீ எப்பயுமே வந்துட்டு அவள இழந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க கார்ட வச்சுட்டு போறா. கால் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, கையில இருக்க அந்த பேக் விழுந்ததுல நைட் ட்ரெஸ்ஸ பார்த்துடுறான். "ஓ! இந்த ட்ரெஸ்ஸ நைட்டு போட்டுட்டு என்ன செடியூஸ் பண்ணலான்னு நீ நினைச்சியா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் ஃப்ரெண்டு வம்பு பண்ணி குடுத்துட்டு போயிட்டான்னு" சொன்னதுமே, "இதுல என்ன தப்பு இருக்கு? நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் தானே" அப்படின்றத சொல்லிட்டு, என் பக்கத்துல அப்படியே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிட்டே கிஸ் பண்ற மாரி வந்ததுமே, ஆளுங்க எல்லாருமே அங்க வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறாங்க. விலகி போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போறா. அங்க அவளோட கார் தான் இவன் வந்து ஓட்டிட்டு போக போறான். ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொன்னதும், "உனக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா நான் வந்துட்டு வரதட்சணை குடுக்கணும்ல, அதுக்கு வந்து இத குடுக்குறேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. என்ட்ட நீ இப்படி பேசாத" அப்படின்றத சொல்றா. "நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் அத ஞாபகத்துல வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்கான். குளிச்சுட்டேவும் நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ட்ரெஸ்ஸ போடுவாளா என்ன? அவ என்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு அத பத்தி யோசிச்சுட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சேக்கா. அப்ப அவன் அங்கேருந்து வர சவுண்டு கேட்டதுமே பயந்து போய் அத ஒளிச்சு வச்சுட்டு வந்து படுத்து தூங்குற மாரி ஆக்டிங் பண்ணிடுறா. இவனுக்கு பார்த்துட்டு அவ தூங்கிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருது. ஹார்ட்லெஸ் பர்சன் அப்படின்றத சொல்றான். எனக்கு கிஸ் பண்ணிட்டு அங்க வந்து போகும்போது அந்த ட்ரெஸ்ஸ பார்த்துடுறான். சரியான டம் தான் இவ அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே, அங்க எப்பயுமே இவன் வந்துட்டு நான் ஒரு டம்ம தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவான் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்படின்னா உண்மையிலே அவன் என்னதான் லைக் பண்றானான்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனதுமே அவங்க ஃப்ரெண்டு, "என்னப்பா நேற்று நைட்டு வந்துட்டு எல்லாம் நல்லா போச்சான்னு" சொல்லிட்டு கேட்குறப்ப, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் தூங்கிட்டேன். ஆனால் அவன் வந்துட்டு என்னை டம்னே சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, நானுமே தான் ரொம்ப வருஷமாக உன்னை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஷாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பிறகு அங்கே கான்ட்ராக்ட் அவன் சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அங்கே ரொம்ப சந்தோஷமாயிருது அவனை மீட் பண்ணி. "சரி ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு டின்னருக்கு போகலாமா? நம்ம அங்கே பிஸ்னஸை பற்றி பேசலாம்னு" சொன்னதும், "எது பேசுகிறா இருந்தாலுமே நம்ம ஃபோன் மூலமாக பேசிக்கலாம்" அப்படின்றத அவள் சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருது. அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேமா இவன் பக்கத்தில் வந்துட்டு, "இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தேன் அவன்கிட்டன்னு" சொன்னதும், "நான் ஒர்க் விஷயமா தான் பேசிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதன்னு" அவள் சொல்கிறா. "நான் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் பண்ண போகிறேன்னு சொல்லு" அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவங்க மறைமுகமாக சொல்லிகிட்டே இருக்கான். பட் இவளுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து அந்த டீலிங் போகிற இடத்துக்கு நானுமே வரேனேன்னு சொன்னதும், "அதெல்லாம் நீ ஒன்றும் வர வேணாம். அங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் போகணும். நீ வந்துட்டு ஒரு பார்ட்னர் தான். பட் உனக்கு அந்த ரைட்ஸ் இல்லைன்னு" சொல்லும்போது, இவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அவள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அவன் வந்துட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என் ஹேர்லாம் கட் ஆகாமல் இருக்கிற வாசி தான் ஒருவேளை வந்துட்டு என்ன பிடிக்கலையா? அவன் வந்து ஹேண்ட்ஸமாக தெரியுறானான்னு சொல்லிட்டு, அங்கே வந்துட்டு அந்த வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே எடுத்து பார்த்துட்டு, ஆனால் இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், "நீயுமே கிளம்பு, நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு" அவன் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எல்லா ஏற்பாடுமே பண்ணுங்கன்னு சொல்கிறான். பிறகு அங்கே ஷவுட் அவன் வந்துட்டு அங்கே மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருந்தான். இங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே என்ட்ராய் அவன்கிட்ட ஹேண்ட் செக் பண்ண வந்ததுமே, எனக்கு இவனை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், "நான் தான் அவரை கூப்பிட்டேன். அவர் தனியாக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. "சரி ஓகே, நீ வந்து வேறு சேரில் போய் உட்காரு. நாங்கள் வந்து பிஸ்னஸ் டீலை பற்றி பேசணும்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பிஸ்னஸ் டீல் எல்லாமே முடிஞ்சதும் அவன் ஹேண்ட் செக் பண்ண போனான். இவன் வந்துட்டு வேகமாக அங்கே கையை பிடிச்சிட்டு டச் கூட பண்ண விட மாட்டான். ரொம்ப கடுப்பாகி போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின்ட்ட, "என்னப்பா அவன்ட்ட இவ்வளோ நேரம் பேச்சுன்னு" சொன்னதும், "எல்லாம் பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் கிடையாது" அப்படின்றத சொல்கிறா. "இல்லை சீரியஸாக என்னவோ பேசின மாதிரி இருந்துச்சேன்னு" சொன்னதும், "அவன் வந்துட்டு என்னோட பிரதர் மாதிரி தான், நான் அப்படி தான் யோசிக்கிறேன், அவனுமே என்னை அப்படி தான் யோசிக்கிறான்னு" சொன்னதும், "நீ தான் அப்படி யோசிக்கிற, அவன் கிடையாதுன்னு" இவன் மனசில் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினை ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, ஷாவுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் அந்த கொடுத்துட்டு போன கார்டை வந்து எடுத்துகிட்டு கால் பண்ணிடுறான். "நீ சொன்னது தான் கரெக்டு, பிடிச்சவங்களை அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு" சொல்கிறான். இவங்க 2 பேருமே போயிட்டுருக்கும்போது அங்கே அவன் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சீரியஸ் ஆகிடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு" அவள் சொல்கிறா. பிறகு இவன் ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு எல்லா ஏற்பாடையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும், நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவளுக்கு கால் வந்துடுது, மேடம் வந்துட்டு இப்படி கண்ட்ரியை விட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வேகமாக வந்துட்டு அவன் கிளம்பி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தா அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி பேக் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. அவன் எங்கள் காலேஜுக்கு வந்து நடந்த விஷயங்கள் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. எங்கே தேடியுமே நம்ம ஹீரோயினை கடைசி வரைக்கும் அங்கே பார்க்க முடியாமல் போயிருச்சு. வீட்டுக்குமே வந்துட்டு வேகமாக அங்கே வந்துட்டு அவன் எல்லா இடத்தையுமே தேடி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கேருந்து கிளம்பி போயிட்டா போல். அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது.
இப்போ வந்து மெசேஜ் வருது அசிஸ்டண்ட்டை இருந்து, மேடம் இப்போ தான் வந்து ப்ளெயினில் கிளம்பி போயிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் இப்போ நான் போனால் அவளை மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அங்கே போயிட்டுருக்கான். அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி வந்து ப்ளெயின் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு நிற்கும்போது நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அவளை அங்கே பார்த்ததுமே வேகமாக வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அவன் ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் என்ன தப்பு பண்ணேன், நீ என்னை வந்துட்டு விட்டுட்டு கண்ட்ரியை விட்டு போகிற லெவலுக்கு நீ ஆளாகிட்ட, ஏன் என் மேலே சுத்தமாக உனக்கு லவ்வே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அன்றைக்குமே மலையில் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அன்றைக்குமே நீ வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை வந்து விட்டுட்டு போயிட்ட, இன்றைக்குமே நீ போக ட்ரை பண்ணுறீங்களன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிருது. இன்னைக்கு வந்து மழையில நனைஞ்சு நனைஞ்சு பாவம் எனக்கு வந்துட்டு எவ்வளோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு தெரியுமா. அவங்க அப்பாட்டையுமே நான் வந்துட்டு கேட்க ட்ரை பண்ணேன். நான் எத்தனை கஷ்டங்களுக்கு அப்புறம் நான் வந்து ஆசைப்பட்ட பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கேன், என்னை எப்படி விட்டுட்டு போக மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு எமோஷனல் ஆகிட்டு லவ் பண்ணுறேன்னு அவள் சொல்லவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே கிஸ் பண்ணிடுறா. என்ன ஆன்சர் எதிர்பார்த்தானோ அது கிடச்சிருது. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவனுமே போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான். ஃபைனலாக அவன் லவ் பண்ண பொண்ணு அவளுக்கு கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டு தான் உட்காந்துட்ருக்கா. அவனுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்து 2 பேருமே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கிஸ் பண்ணதுமே அவனுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேருமே அங்கே வந்துட்டு மார்னிங் பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு அவன் குட் மார்னிங் ஒய்ஃப்னு சொன்னதுமே அவள் குட் மார்னிங் ஹஸ்பண்ட் சொல்கிறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு ஃபேமிலி முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே போகிறான். அது எல்லாத்தையுமே அந்த ஷாவும் அங்கே அவளுமே பார்த்துட்டு இன்றைக்கி நடக்க போகிறத மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரக் கலந்து அங்கே வந்துட்டு கொடுக்க சொல்கிறா. பட் அவன் அது வேணான்னு சொன்னாலுமே அங்கே காசை கொடுத்து அந்த லேடிட்ட அவன் வம்பு பண்ணி அங்கே கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுறா. அங்கே அவன் பொக்கே எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லாரும் முன்னாடி வச்சு என்னோட லவ்வை உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேரேஜுக்காக அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லுவாளா இல்லை வேணான்னு சொல்லிடுவாளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. ஹீரோயின் ஆனால் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகே சொன்னதுமே அவர் ரிங்கை போட்டு விட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. அவங்க டோட்டல் ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. கூடி சீக்கிரம் கிராண்டாக வந்துட்டு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே ஒயின் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோவுமே பாவம் அதை எடுத்து அங்கே குடிச்சிடுறான். அதில் தான் ட்ரக்கு கலந்துருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன ஒரு மாதிரியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. இவனுக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகமாகிருது. அப்போ அந்த சியா அங்கே வந்துடுறா. நீ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு சொந்தமாக்குறதை இன்றைக்கி யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அவங்க பாட்டி போய் எவ்வளோ நேரமாச்சு ஆளை காணமேன்னு சொன்னதும் நான் இப்போ பார்த்துட்டு வரேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த சைடில் போகும்போது ஹஸ்பண்ட் மாதிரியே தோணுதேன்னு சொல்லிட்டு வேகமாக போனால் அந்த ஷாவ் வந்துடுறான். உன்னோட பர்த்டே தானே இன்னைக்கு, நான் உனக்கு தான் கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் போகும்போது இவன் பார்த்தா கிஃப்ட்டை கொடுக்குறப்ப அதை வாங்கிக்கிட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ரூம்குள்ளே எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அவனுக்கு நல்லாவே புரியுது அது தன்னோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு மரியாதை என்கிட்ட விலகிருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போது பைத்தியம் மாதிரி அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அங்கே அவள் திரும்ப அடிக்க போகும்போது ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு போயிடுறான். அவனோட பிஹேவியர்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவனுக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை ப்ளீஸ் எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே கத்திட்டுருக்காரு. ஏன்டா நான் வந்துட்டு உன்னை எப்படி வந்து வளர்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நேற்று ஒய்ஃப்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு மேரேஜுக்காக எவ கூட தான் போய் சுற்றுனேன்னு சொல்லிட்டு அங்கே கத்துனதுமே ஹீரோயினுக்கு ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்குது. வேமா அங்கே செல் எடுத்து அவள் பார்த்தா இவன் வந்துட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபோட்டோ எல்லாமே வைரல் ஆகிட்டுருக்கு. ஐயோ அப்பா நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டாவே ஃபோனை கொடுத்துடுறான். அங்கிள் நீங்கள் எதுவும் தப்பாக அவனை பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் தான் கூட சேர்ந்து இருக்கேன் அப்படின்றத சொல்லும்போது அவன் பக்கத்தில் உட்காந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட எங்கள் அப்பா உன் கூட சேர்ந்து இருக்காதுன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அதை அப்படியே டச் பண்ணிட்டு பேசினதுமே இவர் ரொம்ப ஷை ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த வேலை பண்ணது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். பிறகு இவ்வளோ பார்த்தாங்க அடித்து அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்றாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் கிடையாது, லீகலாகவுமே என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் உன்னை வெளியே தூக்கி போட்டேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டு பைத்தியம் மாதிரி எங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேருமே வர்றாங்க.
உங்களுக்காக தான் சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறான். 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்து வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ணுங்கள், மேரேஜுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒழுங்காக ரெடி பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுட்டு அவன்ட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இதுக்காக தான் நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்கே கிட்னாப் பண்ணி அவங்க தூக்கிட்டு போயிடுறா. ஹீரோயினோட ஃபேஸில் அங்கே தண்ணியை ஊற்றிட்டு, நான் கண்டிப்பாக இன்றைக்கி உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன், உன்னால தான் என் லைஃப் இப்படி நரகமாயிருச்சுன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன், ஆரம்பத்துலேருந்தே நீ தான் வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருந்தேன், நான் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவனை அடைகிறதுக்கு, எல்லாமே வந்துட்டு இப்படியாகி போயிடுச்சு, இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கா. இந்த ஃபேஸ் இருக்க போய் தானே அவன் வந்துட்டு ரசிச்சுட்டே இருக்கான், இது இல்லாமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபேஸ் அங்கே கத்தி வச்சு கிழிக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஆனால் ஹீரோ கரெக்டாக அப்போ அங்கே வந்துடுறான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டதுமே, இப்போ மரியாதையோடு நீ நீட் ஆன் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி, இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ கொலை பண்ணிடுவேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ தயவு செஞ்சு அவளை விட்டுன்னு சொன்னதும் இவன் உயிரோட இருந்தாதானேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹான் வந்துட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே இவளை வந்துட்டு அடித்து பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினையுமே அவன் வந்துட்டு காப்பாற்றிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு, கண்டிப்பாக இவள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பெட்ரோல் எல்லாமே ஆல்ரெடி ஊற்றி வச்சிருக்கா. அதில் அங்கே வந்து தீயை கொளுத்தி விட்டுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கே அரண்டு போயிட்டு வேமா அங்கே விழுந்தடிச்சு அவளை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கான். ஆனால் இவ பார்த்தாங்க பைத்தியமாக நின்றுட்டு அங்கே வந்துட்டு அது வெடிச்சதில் அவள் அப்படியே இறந்துமே போயிடுறா. அங்கே அவளுக்கு வந்துட்டு சாகும்போது கூட அவங்க செத்தா போதுன்ற மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஒன்றும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அங்கே வந்து பேசுகிறதுக்காக வர்றாங்க. அவங்க கையை கோர்த்துட்டு அங்கே வந்துட்டு நிற்கவுமே அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிருது. நாங்கள் எதுவும் வந்துட்டு பார்க்கலப்பா அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பாங்க என்ன 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு இவங்க கேட்டதுமே ஆமான்னு சொல்கிறான். பட் அவங்க ஃப்ரெண்ட் மினி இல்லைன்னு சொல்கிறா. 2 பேருமே அதை பற்றி அங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வந்து பிடிச்சிருக்கா அவனன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவள் பேசுகிறான். ஆனால் வந்துட்டு உண்மையிலே உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருக்கான், காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்து சீரி பாஞ்சிட்டான் பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே இதுக்கப்புறமே லேட் பண்ணிட்டு இருக்காத, பேசாமல் வந்துட்டு வேமா மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை வேறு யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணிடாம அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டேவே அங்கே வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருக்கா. அவளை அங்கே பார்த்துட்டு அவன் வாயடைச்சு போயிடுறான். நம்ம ஹீரோயினை வேமா அங்கே வந்து பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத செட்டி கேட்குறா. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையா உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்கிறான். மேரேஜுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே நம்ம ஹீரோயின் கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அங்கே நம்ம ஷாவ் தான் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதுமே சரி ஓகே போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். பட் அங்கே வயிற்றுச்சலாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணதுமே அவன் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி சொல்லிவிட்டு அங்கே ஃப்ளார் எல்லாமே கொடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் அப்ராட் கிளம்பி போகிறேன், நீ உன்னோட லைஃப்பில் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னதும் அவளுமே அங்கே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. என்ன வந்துட்டு கொடுத்தாமே அப்படின்றத சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்கூலில் வந்துட்டு இருந்த ஃபோட்டோஸ் தான். அதை பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்பவே கிராண்டாக அங்கே வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது. நம்ம ஹீரோ உருகி உருகி இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணை வந்துட்டு ஃபைனலாக அங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டா. நம்ம ஹீரோயினுமே தான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்துட்டு இவனோட லவ் நிறைவேறாமல் போச்சு இல்லையா. ஸோ அந்த யூனிஃபார்ம்லேயே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து திரும்ப ப்ரப்போஸ் பண்ணி அவளுமே அங்கே சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகே சொல்லிடுறா. அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. லைஃப்பில் அவனுக்கு எல்லாமே கிடைச்சது மாதிரி எங்கே தோணுது. இதோட முடியல, கடைசியில் பார்த்தா அவங்க பேபியுமே அங்கே இருக்குது. எல்லாருமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாயிட்டு ஃபைனல் அங்கே ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.